ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓப்பெண்ணே சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது வெரைட்டி ரைஸ் லஞ்ச் பேக் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கடாயில் நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி எல்லாம் பட்டை 1, கிராம்பு 2 போட்டிருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சிருச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டேன். இது கூடயே ஒரு பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்கேன், அது போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிருக்கும், கண்ணாடி மாதிரி. இது கூடயே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை பாருங்கள். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு பச்சை வாசனையும் போயிடுச்சு. இது கூட நம்ம காய்கறி சேர்த்துடலாம். கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இது கூடயே பார்த்தீங்கன்னா பட்டாணி சேர்த்துக்கிறேன், ஊற வச்சுருக்க பட்டாணி. நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இது கூடயே தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, இந்த காய் வணங்குறதுக்காக. ஏன்னா சாதம் போட்டுட்டு மறுபடியும் உப்பு போடுவோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும் காயெல்லாம். பாருங்கள், காயெல்லாம் வந்துருச்சு. நம்ம இப்போ மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இது கூடயே கொஞ்சமாக கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கூலெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா என்னடா லஞ்ச் கொடுத்து விட்றது குழந்தைங்களுக்கு அப்படின்னு அம்மா அம்மாவுக்கும் கன்ஃபியூஷன் வரும். இது மாதிரி கொடுத்து விடுங்க, நல்லா சத்தும் வேறு. மிளகாத்தூள் பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம இந்த டைமில் வடித்து வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். அது கூட பாருங்கள், இது கூட சாதம் போட்டாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாதம் வடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்திங்கன்னா சாதம் வந்து ஒட்டாமல் வரும், உதிரியாக குறையாது. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே காயில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம், இப்போ மணமாக இருக்கும் சாப்பாடு. 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் வீட்டில் வடிக்கிற சாதம் தான் எடுத்துருக்கேன், நீங்கள் பாஸ்மதி அரிசி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெஜ் ரைஸ் ரெடி. டேஸ்டியான வெஜ் ரைஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, ஸ்கூல் டைம்லலாம் லஞ்சுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.